மூன்று மும்மூர்த்திகளாக மன்னர் குடும்பத்திலேருந்து 3 பேரும் அப்பா மகன் மாப்பிள்ளை 3 பேரும் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கத்தில் விசிட்டர்ஸாக கனிமொழி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, KKSSR, எல்லா மாவட்ட முக்கிய சேர்மன் KN நேரு, வேலு, இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு 24 தலைவர்கள் கலந்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. ராசா இவங்க எல்லாம் TR பாலு போன்றவர்கள் ஃபோன் மூலமாக என்ன நம்ம கிட்ட இருந்து ஒன்றுமே இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க போல இருக்க அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்ததாக, கிட்டத்தட்ட யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும்னு சொல்லி சபரீசனுடைய பெண் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அப்புறம் அதை அவரை வெளியேற்றினதெல்லாம். மூன்றாவது பக்கம் கட்சியை மீண்டும் உதயநிதி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அந்த வேலைக்காக எல்லா வேலையும் நடக்குது. ஸோ கட்சியை உதயநிதி கீழே கொண்டு வரணும்னா அவர் பேச்சை கேட்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஏன்னா அந்த பட் ஒரு பக்கம் கனிமொழியை முன்னிறுத்தி ஒரு டீம் எழுந்தால், ஏன்னா அவரும் கலைஞர் வாரிசு தானே அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்தா, மற்றபடி ஒரு மூன்றாவது நபரை திமுகக்குள்ள தலைவராக யாரும் சொல்ல முடியாது. ஸோ கனிமொழியை ஆஃப் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே உதயநிதி ஆளா போட்டாச்சுன்னா அதன் பிறகு இது பண்ண முடியாது. ஏன்னா போன முறை தூத்துக்குடியில் பாஜக நிற்காம தமாக நிற்க வச்சு 3ஆம் இடத்துக்கு போனாங்க. ஸோ அதை உடைக்க சபரீசன் டெல்லிக்கு கான்டாக்டை ஏற்படுத்திட்டு இருக்கார். கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், எல்லாம் அந்த தூத்துக்குடி குரூப்ஸ், அந்த குரூப்ஸ், அதோட இந்த ஓல்டு சீனியர்ஸ் KN நேரு, திருச்சி சிவா, TR பாலு, இவங்கெல்லாம் ஓரளவு நட்பு உண்டு. ஸோ பட் அவங்க பேர்லேயும் வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனிமொழியை எதுவுமே பேசாமல் மெதுவாக அவங்களோட இருக்கிறவங்கெல்லாம் இந்த பக்கம் வரா மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பெருமளவில் வெற்றியும் வந்தாச்சு. இதில் இந்த மாற்றம் நிகழ்ந்து விட்டால் கனிமொழிக்கு ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட், எப்படி இப்போ அதிமுக அமைப்பு செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்களோ, மாவட்ட செயலாளர் தான் பதவி, இது டம்மி போஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், இப்போ திமுகவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் வெளியில் அந்த மீட்டிங் யாருக்கும் தெரியல, கொஞ்சம் ரகசியமாக தான் நடந்திருக்கு. ஆனால் அஃபிஷியலாக இந்த மாதம் 22 அந்த டைமில் செயற்குழு கூட்டம் கூட்ட போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. பட் இந்த ரகசிய மீட்டிங்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதற்கப்புறம் கட்சிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் யங் பிளட்ஸை புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, என்னென்ன ஏதாவது மறுசீரமைப்பு ஏதாவது பண்ணியிருக்காங்களா என்ன? இல்லை, அதாவது உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் கூட போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு முன்னணி தலைவர்கள் கூட்டம்னு சொல்லி, இது செனட் ரோட்லேயே நடந்த கூட்டத்தில் யார் ஹெட்டு? 3 மும்மூர்த்திகளாக மன்னர் குடும்பத்திலேருந்து 3 பேரும் அப்பா மகன் மாப்பிள்ளை 3 பேரும் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கத்தில் விசிட்டர்ஸாக கனிமொழி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, KKSSR, எல்லா மாவட்ட முக்கிய சேர்மன் KN நேரு, வேலு, இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு 24 தலைவர்கள் கலந்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. இதில் இது உதயநிதி எழுந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போ மக்கள் ஜென்சி இவங்க எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்ப்பதால் பழைய தலைவர்களை வச்சு பண்ண முடியாது. இதை நோக்கி நம்முடைய மாற்றத்தில் 2-3 முக்கியம். ஸோ இளைய தலைவர்கள் அதிகமாக வரணும். இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் நம்ம சட்டப்படி இருந்தாலும் கட்சிக்குள்ள 56 மாவட்டம்னு இருக்கு. ஒரு சில மாவட்ட செயலாளர் கீழே 5, ஒரு சில மாவட்ட செயலாளர் 6-7 தொகுதிகள் இருக்கு. இனிமே 2 மாவட்ட தொகுதிகள் MLAக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு இப்போ 234க்கு 117 மாவட்ட செயலாளர்லாம் மாற்ற போகிறோம். அதில் இனிமேல் பெரும்பாலும் உங்களுக்கு 50லிருந்து 60 தான். பட் இப்போ இருக்கிற பழையவர்கள் 70க்கு மேலே தொடர வேண்டாம் என்று கொண்டு வருகிறோம். பட் யாரும் இது பண்ண வேண்டியதில்லை. அப்படி வயதால் மாவட்ட செயலர் பதவி எடுத்தால் அவர்களுக்கு கட்சி மாநில அளவில் கட்சி பதவி கொடுப்போம்னாங்க. இதை சொன்ன உடனேயே யாரும் எதிர்த்து சொல்லலைன்னாலும் 2 MLAக்கு மேலே இன்னொருத்தர்னா அவருக்கு ஈக்குவல்ங்கிற மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்களான KKSSR, தங்கம் தென்னரசு, இது போன்றவர்கள் நாங்கள் இனிமே அந்த மாதிரி அரசியலில் இது பண்ணல, மாவட்ட அரசியலில் இருக்கல, ஒதுங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்கள் போடும் திட்டம் கட்சியில் யாரும் தங்களை மிரட்டும்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஸோ இதை எதிர்க்கலனாலும் அதன் பிறகு ராசா இவங்கெல்லாம் TR பாலு போன்றவர்கள் ஃபோன் மூலமாக என்ன நம்ம கிட்ட இருந்து ஒன்றுமே இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க போல இருக்க அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்ததாக இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு
கண்டிப்பாக வரும் அந்த 22ஆம் தேதி போது அவங்க வந்து ஒன்று தோல்விக்கு யார் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணுவாங்க. நேற்றுக்கு அதை தாண்டி ஆர்எஸ் பாரதி பேச்சு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. சைதாப்பேட்டையில் உட்காந்து மக்களை உட்காந்து சாபம் கொடுக்கறதெல்லாம் சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் நம்மளே கூட பேசியிருப்போம். திரு மாசு அவர்கள் வெகுவாக கனெக்ட் கொண்டவர். மாசத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி, ஃபுட்பால் நிகழ்ச்சி, கபடி போட்டி எதையா ஒன்று வச்சு அடிக்கடி எல்லா இடத்துக்கும் வந்து போறவர் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாதுன்னு ஒரு தீவிர திராவிட மாடல் ஆட்சியை நடத்தினது மக்களுடைய கோபம் மாசு மேல இல்ல, திமுக ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது, அல்டர்னேட் விஜய் அப்படிதான் பார்த்து போட்டிருக்காங்க. அப்படி சாபம் கொடுக்கறதாக இருந்தால் அந்த ஆட்சியின் தலைவர் அந்த குடும்பத்தை தான் கொடுத்துருக்கணும். ஸோ மக்களை சபிக்கிறதுங்கிறது கருணாநிதி காலத்துலேருந்து இப்போ செவிற்றில் அடித்த இது வாழைமட்டை தமிழர்கள் இப்படின்லாம் பேசுகிற மாதிரி இவர் போயிருக்காங்க. அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சபரீசன் மேடையில் அமர்ந்திருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் விரும்புகிறாங்களா? இல்லை, மேடைன்னு கிடையாது, இது வந்து டேபிள் தான் உங்களுக்கு, ஒரே டேபிள். அதெல்லாம் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, இதே ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும்னு சொல்லி சபரீசனுடைய பெண் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா அப்புறம் அதை அவரை வெளியேற்றினதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் அந்த குடும்பத்தை ஒதுக்கிட்டு போறதா இல்லை. அப்படி போறதா இருந்தால் இவங்களும் குடும்பத்தை தானே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்க நேருடைய மகன், இவர் பொன்முடியுடைய மகன், இவனுடைய மகன் ஏவாவேலு மகன், எல்லாருமே அரசு. ஆனா இவரு மகன் கிடையாது, இவரு மருமகன் தானே சார். முதல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவின்னு சொன்னா இது எல்லாரும் போகணும். பட் அது வந்தா இவங்களுக்கும் எல்லாருக்கும் சிக்கல் வரும்ல. நேருவா இருக்கட்டும், அடுத்தது 2 தலைமுறை 3 தலைமுறைனா கிட்டத்தட்ட அன்பில் மகேஷ் எத்தனாவது தலைமுறை? 3ஆம் தலைமுறையில வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே பேசிய விஷயத்துல இவங்க இந்த தலைமுறை தான் காரணம், குடும்ப கட்சியா கொண்டு போறோம். திமுகங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம டாக்டர் மு கருணாநிதி பிரைவேட் லிமிடெடாக கொண்டு போறதை பத்தி யாரும் பேசுறதுக்கு தயாரில்லை. அவங்க தன்னை காப்பாத்தி முடியுமா? இன்னொன்று, வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. நேற்றைய தினம் ஏவாவேலு வழக்கில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆனால் அடுத்த குற்றச்சாட்டு நீங்களே கூட பேட்டி எடுத்திருக்கீங்க, என்னது அந்த இடத்தையும் வாங்கியதில் கலைஞர் திடல்ங்கிறதுல வந்து சில 100 கோடிகள் பெருமானம் உள்ள நிலத்தை வெறும் 42 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பள்ளமாக இருந்த அந்த இடத்த இதுக்கு மீட்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு இளைஞர் மாநாடுன்னு சொல்லிட்டு ஏரி மண்ணை எடுத்து 7 மீட்டர் ஒரு அடிக்கு தோன்றேன்னு சொல்லிட்டு 27 அடிக்கு தோண்டி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது வழக்காக இருக்கு. ஸோ அந்த வழக்கில் ஸ்டே கிடைச்சாலும் இது அரப்போர் ஜெயராமன் உங்களுக்கு கொடுத்த பேட்டி, அந்த வழக்கின்படி சிக்கல் வரலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கு. டாஸ்மாகில் திராவிட பானமான வீரன் உட்பட 11 ஐட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அப்ப இத்தனை நாளா அதை குடிச்சவன் குடல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. இல்ல சில பிராண்ட் நேமையும் சொல்றேன், பிராந்தி வகைகளும் அதுதான் சொல்றேன். நான் சொல்றது இதுல பெரும்பாலானவை திராவிட கட்சிகள். 1-2 யுனைடெட் பிரூவரிஸும் பார்த்தேன், மோகன் ஒன்று இருந்துச்சு, யுனைடெட் பிரூவரிஸ் ஆல் இண்டியா லெவல். மீதி எல்லாமே தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் கடந்த 5 வருஷமாக இது மதுபான ஊழலில் சிக்கியுள்ள கம்பெனிகள். என்ட்ரிக்காங்கிறது ஆந்திரா கம்பெனின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம தம்பி சார் எழுதுனதையே என்ட்ரிக்கா இந்த ஐட்டம் இவ்வளோ ஆர்டர் போடுங்க, இது அதிகமாக வாங்குங்கன்னு தான் விசாகனுக்கு போட்டுக்கு தான் அவர் ஓகே தம்பி சார்னு போட்டு வந்துச்சு. இப்போ அந்த பிராண்டு இதில் வருது. ஸோ இப்போ இது எல்லாம் தெளிவாக தன்னை நோக்கி வருங்கிறப்ப ஸ்டே தெளிவாக வக்கீல்களை வச்சு ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க. முந்தா நேற்றுக்கு இதில் அந்த குதிரை பேர வழக்கில் உங்களுக்கு நாங்கள் எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி திருநாவுக்கரசு இப்போ வெளியில் வந்து பேசுகிறாரு. அதில் 16 பேரையும் விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். ஸோ ஒரு பக்கம் வக்கீல்களோடு பேச்சு, இன்னொரு பக்கம் பாஜகவோடு நட்பு, 3வது பக்கம் கட்சியை மீண்டும் உதயநிதி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அந்த வேலைக்காக எல்லா வேலையும் நடக்குது. ஸோ கட்சியை உதயநிதி கீழே கொண்டு வரணும்னா அவர் பேச்சை கேட்கக்கூடிய மாவட்ட செயலாளர். ஏன்னா அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ எம்பியை விட மாவட்ட செயலாளர் தான் முக்கியம். ஸோ மாவட்ட செயலாளர்கள் 2 எம்எல்ஏக்கு நினைச்ச பிறகு மாற்ற முடியும்னா இனிமேல் அவங்க எதிர்க்க முடியாது. அதனால் வருகின்ற அடுத்த கூட்டத்தின் போது இந்த மாவட்ட செயலாளர் ஜாஸ்திங்கிறத பண்ணுவாங்க. அதில் பெருமளவில் உதயநிதி ஆட்களை போடுவார்கள். ஸோ இப்போ இருக்கிற பழைய மாவட்ட தலைவர்கள்லாம் என்ன செயலாளர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். வழக்கு இல்லாதவர் ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம், வழக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம். ஏன்னா வழக்கு இருக்கிற KKSSR தங்கம் தென்னரசுவே வேண்டான்னு சொன்னாங்கன்னா வழக்கு இல்லாதவர்கள் பேசாமல் ஒதுங்கிக்கலான்னு பார்ப்பாங்களா? இதை தாண்டி புதிதாக வந்தவர்கள் இருக்காங்க. ஸோ ஐ மீன் இப்போ இவருடைய இது இப்போ OPSஆ இருக்கட்டும், இது பாண்டியன், மனோஜ் பாண்டியன், இவங்கெல்லாம் வேற கொடுக்கணும். ஸோ என்ன ஆகுதுன்னு வர வாரம் தான் பார்க்கணும். இப்போ உதயநிதிக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு
கட்சிக்குள்ள இல்ல ஆட்சி ரீதியான விஷயங்கள்? இல்லை, கட்சி ரீதியாக பார்த்தா அங்கே பெருசாக எதிர்ப்பு கிடையாது. பட் ஒரு பக்கம் கனிமொழியை முன்னிறுத்தி ஒரு டீம் எழுந்தால், ஏன்னா அவரும் கலைஞர் வாரிசு தானே, அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்தால் இவரை விட நன்றாக பேசுவார், நல்ல மக்கள்கிட்ட ரீச் இருக்கு அப்படின்னு கொண்டு போக முடியும். மற்றபடி ஒரு மூன்றாவது நபரை திமுகக்குள்ள தலைவராக யாரும் சொல்ல முடியாது. ஸோ கனிமொழியை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே உதயநிதி ஆளாக போட்டாச்சுன்னா அதன் பிறகு இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு எம்பிகள்லேயே உங்களுக்கு 22 எம்பியில் 12லேருந்து 16 பேர் வரைக்கும் உதயநிதி 12 தெளிவாக உதயநிதி ஆட்கள், ஒரு 7 பேரோ 6 பேர் ரொம்ப சீனியர், டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். ஸோ ஒரு 4 பேர் இன் பிட்வீன். ஸோ 22ல் 12ங்கிறது ஆல்ரெடி மெஜாரிட்டி, இன்னும் 4ம் ஓரளவுக்கு மொத்தத்தோட போகிறவங்க. ஸோ அந்த அவருக்கு டெல்லியிலையும் செல்வாக்கு கிடையாது. ஒன்று அமித்ஷாவும் கனிமொழியும் கொஞ்சம் ஓரளவு நெருக்கம் இருக்குது, நம்மளே சொல்லியிருக்கோம். அவரை எதிர்த்து போன முறை தூத்துக்குடியில் பாஜக நிற்காம இது தமாக நிற்க வச்சு 3ஆம் இடத்துக்கு போனாங்க. ஸோ அதை உடைக்க இவர் சபரீசன் டெல்லிக்கு கான்டாக்டை ஏற்படுத்திட்டு இருக்கார். அதை ரெடி பண்ணியாச்சுன்னா அடுத்த இது பாராளுமன்றம் கூடும் பொழுது அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டா பிஜேபி கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கை துணைவராக திமுக பார்க்கும். ஸோ வழக்குகள் ஸ்லோ ஆகும். ஸோ வழக்கு தான் இப்போ மெயின். ஸோ இந்த பக்கம் கட்சி ஹோல்டு ரெண்டையும் பார்க்கறதுக்கு நடக்கும். கனிமொழியை ஆஃப் பண்ணுறதுக்கு உதயநிதி ஏதாவது பண்ணுறாரா? இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க, உதயநிதி கொஞ்சம் கீழே கனிமொழியை கொண்டு வரதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, கனிமொழிக்கு கீழே கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் எல்லாம் அந்த தூத்துக்குடி குரூப்ஸ், அந்த குரூப்ஸ், அதோட இந்த ஓல்டு சீனியர்ஸ் KN நேரு, திருச்சி சிவா, டிஆர் பாலு, இவங்கெல்லாம் ஓரளவு நட்பு உண்டு. ஸோ யாருக்கு? கனிமொழி குரூப்பில். ஸோ இவங்க அதான் அதிகபட்சம் 6 எம்பிகள் டெல்லியில் சீனியர்ஸ், அவங்கள ரொம்பவும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ பட் அவங்க பேர்லேயும் வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனிமொழியை எதுவுமே பேசாமல் மெதுவாக அவங்களோட இருக்கிறவங்கெல்லாம் இந்த பக்கம் வரா மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பெருமளவில் வெற்றியும் வந்தாச்சு. ஸோ வரும் இதில் இந்த மாற்றம் நிகழ்ந்து விட்டால் கனிமொழிக்கு ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட், எப்படி இப்போ அதிமுக அமைப்பு செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்களோ, மாவட்ட செயலாளர் தான் பதவி, இது டம்மி போஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அவர்களை மதிக்கிறோம், அவர் பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு வராருங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க.